பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களை எல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்ல நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறார். ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. வேர்டுக்கு போறதுக்கு முன்பாக இந்த லிங்கை நீங்க தேவனுடைய வார்த்தையை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ், உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம். ஆமென். பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒரு சின்ன அறிவிப்பு, நம்மளுடைய 22ஆம் தேதி வரைக்கும் தடைகளை உடைக்கும் ஜெபம் சிட்டி சர்ச்சில் B2B சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனல் நடந்து கொண்டு இருக்குது. உங்களை யாவரையும் அதில் இணைந்து கொள்ளும்படியாக அன்பாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு கூட கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட உள்ளத்துல வைத்த ஒரு வார்த்தை என்னன்னா, பயப்படாதீங்க, நிச்சயமா ஜெயம் எடுப்பீங்க. அதுதான் கர்த்தர் எனக்கு உங்ககிட்ட சொல்ல சொன்னார். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எந்த காரியத்தை குறித்து நீ என்ன பண்ண வேண்டாமா, பயப்பட வேண்டாம். ஏன்னா நிச்சயமாய் நீங்கள் என்ன பண்ணுவீர்களாம், ஜெயம் எடுப்பீர்களாம். வாசிப்போமா, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம், இல்லை பாஸ்டர் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சேன், ஆனால் 7 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டேன் அப்படின்னு நினைப்போம்ல. நம்ம வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்திருக்கு. எல்லாரோட வாழ்க்கையில் அது நடந்திருக்கும். ஓகே, வை அப்படி நடந்திருக்கு, ஏன் அப்படி நடக்குது பாருங்க. வாசிங்களேன், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 17. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். ஆமென். தாவீது எதையுமே பண்ணல. தாவீது ராஜாவாக்குனாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே அவங்க வண்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்க. எப்படியா அழிக்கணும், ஒழிக்கணும், தாவீதை கெடுத்துடணும், தாவீதுடைய ராஜாவா இருக்க கூடாது. இவன் இத்தனை வருஷம் வனாந்தரத்துல சுத்திட்டு இருந்தான், இத்தனை வருஷம் சாப்பாடே எல்லாம் சுத்திட்டு இருந்தான், இத்தனை வருஷம் கொகையிலையும் நரி போல கழுத போல சுத்திட்டு இருந்தவன் இன்னைக்கு என்ன ஒரு நாட்டோட ராஜாவாயிட்டானா, அப்படிலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன்னு பெலிஸ்தியர்கள் தானா தேடி வராங்க. இதுதாங்க உலகம். நீங்க கொஞ்சம் உயர்ந்துட்டீங்கனாலே உங்களை கெடுக்கிறதுக்கு தானா தேடி வருவாங்க. நீங்க அதை பார்த்து இது இந்த மனுஷன் தான் பண்ணா, அந்த மனுஷன் தான் பண்ணான்னு நீங்க மனுஷங்களை குறை பண்ணிட வேண்டாம். மனுஷங்களை குறை பேசி ஒருவேளை அந்த மனுஷன் கூட சண்டை போட வேண்டாம். உண்மைதான், மனுஷங்க மூலியமா தான் நம்மளுக்கு ஏமாற்றம் வருது, மனுஷங்க மூலியமா தான் நம்மளுக்கு கேவலங்கள் உண்டாகுது, மனுஷங்க தான் நம்மளுக்கு விரோதமா நின்னாலும் நீங்க திட்டமா ஒண்ணு புரிந்து கொள்ளணும், இது ஒரு ஆவிக்குரிய உலகம். நம்ம வாழுகிற வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அதெல்லாம் நீங்க எப்பவுமே புரிந்து கொள்ளணும். லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல். கமெண்ட் பண்ணுங்க, லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல். லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல். வாழ்க்கை ஆவிக்குரியது. உங்க ஆவிக்குரிய ரீதியாக நீங்க கண்ணோட்டமா இருக்கணும். இப்ப பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு விரோதமா வந்தோன்னே தாவீது என்ன பண்ணார்னா, அவர் படை தளபதியை கூப்பிட்டு ஈட்டியெல்லாம் கரெக்டா இருக்கா, பட்டயம் எல்லாம் கரெக்டா இருக்கா, குதிரை படை ஆயத்தமா இருக்கா, பராக்கிரமசாலிகள் ஆயத்தமா இருக்கிறாங்களான்னு தாவீது கேட்கல. எதிரிகள் தாவீதுக்கு விரோதமா வந்தோன்னே தாவீது என்ன பண்ணுகிறார் பாருங்க. 19வது வசனத்தை வாசிப்போமா. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தீங்களா. மனுஷங்க விரோதமா வராங்க, ஆனா இவர் யாருகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா, தளபதி கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கார். தேவ பிள்ளைகளே, நீங்க இததான் புரிந்து கொள்ளணும். ஒருவேளை திடீர்னு உங்க வாழ்க்கையில ஒரு வியாபாரம் கம்மியாகுது, திடீர்னு குடும்பத்துல சமாதானம் கம்மியாயிருது, திடீர்னு உயர்வுகள் உங்களுக்கு விரோதமா அப்படியே எல்லாம் ஒண்ணுமெல்லாம் அப்படியே கீழே போய் கொண்டு இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா, மறுபடியும் மனுஷர்களை நம்பி போக கூடாது. மறுபடியும் நீங்க யாரை நம்பிதான் ஆண்டவருக்கு போகணும்னா, ஆண்டவரை நம்பிதான் போகணும். அவரை நம்பி போங்க, அவர் உங்களுக்கு பதில் தருவார். அவரை நம்பி போங்க. நீங்க முதலாவது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட், லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல். இரண்டாவது என்னன்னா, எல்லா போராட்டத்துக்கும் முற்றுப்புள்ளி மனிதர்கள் அல்ல, எல்லா போராட்டத்துக்கும் முற்றுப்புள்ளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். நீங்க பாருங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு குடும்பத்தை ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லாட்டி பெரிய ஏதோ ஒரு ஊழியத்தை கூட நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்க போங்க. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்க போகும் பொழுதுதான் நிரந்தர ஜெயம் உண்டாகும். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, நிரந்தர ஜெயம் எனக்கு உண்டாகும். நிரந்தர ஜெயம் எனக்கு உண்டாகும். நீங்க மனுஷங்கிட்ட போனீங்கன்னா மனுஷ ஆலோசனை தருவாங்க, ஆனா ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா தெய்வீக ஆலோசனை வரும். அந்த தெய்வீக ஆலோசனை உங்களுக்கு நிச்சயமா நிரந்தர ஜெயத்தை தரும். அல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. எனக்கு தான் ரொம்ப பிடிச்ச வார்த்தை 19வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று இதுதான் நான் ஜெபத்துல இருக்கும்போது கர்த்தர் சொன்னார்,
பயப்படாம போங்க. நிச்சயமாய் உங்க எதிரிகள் உங்களுக்கு முன்பாக அழிந்து போவார்கள். இன்னைக்கு நீங்க போய் கொண்டிருக்கிற எந்த போராட்டமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, இந்த போராட்டத்தில் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். இந்த போராட்டத்தில் நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள். உங்களுக்கு முன்பாக பிசாசு மண்டியிடுவான், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஒருவேளை நீங்க பயந்துகிட்டு இருக்கலாம், பாஸ்டர் எனக்கு விரோதமா எல்லாம் வந்துட்டாங்க, என்னை ஆபீஸ்ல விட்டு துரத்த போறாங்க, எனக்கு வேலை போக போகுது, நான் எப்படி டியூ கட்டுவேன், நான் எப்படி வாடகை கொடுப்பேன், எப்படி என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி படிப்ப வைப்பேன் அப்படின்னு நீங்க பயந்துகிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, 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 நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். பயப்பட வேண்டாம், நிச்சயமா ஜெயம் எடுப்பீர்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிசாசு என்ன பண்றான், பெலிஸ்தீர்கள் அனுப்புறானா, பயப்படாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார், பயப்படாதீங்க. கமெண்ட் பண்ணுங்க, I will not fear, I will not fear, I will not fear. நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆமென். அப்புறம் ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுத்தார் பாத்தீங்கன்னா 20வது வசனத்தை வாசிப்போமா. தாவீது பாகால் பெராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, அங்கே அவர்களை என்ன பண்ணினான், இந்த பிப்ரவரி மாசம் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற அசுத்த ஆவிகளை, அசுத்தாவினால் ஏவப்பட்டு கிரியை செய்கிற மனிதர்களை கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு முன்பாக உங்களை கொண்டே அவர்களை முறியடிக்க கர்த்தர் செய்ய போகிறார். கமெண்ட் பண்ணுங்க, I will win all my enemies. என்னுடைய எல்லா எதிரிகளையும் நான் ஜெயிப்பேன். I will win all my enemies. என்னுடைய எல்லா எதிரிகளையும் நான் ஜெயிப்பேன். நிச்சயமா உங்களுடைய எல்லா எதிரிகளையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க. ஆமென். நீங்க தோத்து போக மாட்டீங்க. கமெண்ட் பண்ணுங்க, I will never lose. I will never lose. I am not a loser. நான் தோத்து போறவன் அல்ல, I am a winner. நான் ஜெயிக்கிறவன். ஆமாங்க, இதுதாங்க கர்த்தர் சொல்றார். நீ பயப்படாதமா, பயப்படாத மகனே, நீங்க ஜெயம் எடுப்பீங்க. அவர்கள் என்ன பண்ணாங்களாம், பெலிஸ்தியர்களை என்ன பண்ணாங்களாம், முறியடித்தார்களாம். எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, எப்படி முறியடித்தார், எப்படி அந்த பெலிஸ்தியர்கள் மேல ஜெயம் எடுத்தார் என்று எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. என்ன அழகா சொல்றாரு பாருங்க, வாசிங்க. தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். ஆமென். தாவீது வனாந்தரத்துல தன்னுடைய வாழ்நாட்கள் அநேக வருஷங்க அவர் செலவிட்டனால அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, திடீர்னு மழை வந்து அந்த மலை மேல இருந்து தண்ணீர் அப்படியே படபடன்னு ஓடி வரத போல ஓட்டமா ஓடுறாங்கப்பா எதிரிங்க. ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத, நிச்சயம் உன் எதிரிகள் உனக்கு முன்பாக சிதறடிக்கப்படுவார்கள், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். தண்ணீர் உடைந்து, மதில் உடைந்து தண்ணீர் வெள்ளம் ஓடுகிறது போல, அப்படியே அடிச்சுட்டு ஓடுகிறத போல உங்களுக்கு முன்பாக கடன் ஓடும், உங்களுக்கு முன்பாக வியாதி ஓடும், உங்களுக்கு முன்பாக தோல்விகள் ஓடும். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாமல் தடுக்கிற அசுத்தாவிகள் விலகும், ஜெபம் பண்ண விடாம தடுக்கிற அசுத்தாவி விலகும். வேதம் வாசிக்காம தேவனுடைய அறிவை அறியாதபடிக்கு உங்களுடைய அறிவில்லாமையில வைத்திருக்கிற அசுத்தாவிகள் விலகும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள். கமெண்ட் பண்ணுங்க, enemies will run. எதிரிகள் ஓடி போவார்கள். கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, தாவீது பண்ணது ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஒரு காரியத்தை பண்ணார் பாருங்க. வாசிங்க 21ஆம் வசனத்துல. அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள், அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். அவைகளை தாவீதும் மனுஷர்களும் என்ன பண்ணார்களா, சுட்டெரித்தார்களா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வானமண்டல பொல்லாத அந்தகாரத்தின் ஆவிகள், அசுத்த ஆவிகளை சுட்டெரிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். ஆமா, இன்னைக்கு 3 காரியத்தை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, பயப்படாத, லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல். இரண்டாவது, உங்களுடைய போராட்டத்தை நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க நிச்சயம் ஜெயம் எடுப்பீர்கள். மூன்றாவது, உங்க எதிரிகள் எப்படி ஓட போகிறாருன்னு சொல்றாரு. எப்படி ஓட போறாங்களாம், அப்படியே தண்ணீர் அப்படியே அந்த மதுரை உடைஞ்சு அப்படியே ஃப்ரீயா ஓடுறது போல பவர்ஃபுல்லா ஓடு போறாங்க. ஆமென். வரும்போது பவர்ஃபுல்லா இருக்காங்களான்னு தெரியல, உங்களுக்கு விரோதமா கிரியை செய்யும் போது அவங்க பவர்ஃபுல்லா இருந்தாங்களான்னு தெரியல. ஆனா ஒண்ணு நடக்க போது, அவங்க ஓடும் போது ஐயோ அம்மான்னு ஓட போறாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க 4ஆவதாக ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். உங்களுக்கு விரோதமாய் வருகிற அசுத்தாவிகளை நீங்க என்ன பண்ணணுமா, ஜெபத்தினால சுட்டரிக்கணும். ஆமென். இந்த ஃபெய்த் கிளினிக் முடிஞ்ச உடனே நீங்க போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் பிள்ளைக்கு விரோதமாக, எங்க எதிர்காலத்துக்கு விரோதமாக, எங்க தொழில் வியாபாரத்துக்கு விரோதமாக, எங்க ஆவி
ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி நின்றிருக்கிற இந்த சத்துருக்களை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சுட்டரிக்கிறோம்ப்பா அப்படி நீங்க ஜெபம் பண்ணி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திட்டீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு முன்பாக தண்ணீர் அப்படியே புரண்டு ஓடுவது போல ஓடுவார்கள். ஆமென். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, யாரெல்லாம் என் கூட இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே நான் பாட்டி என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனா ஏன் எனக்கு விரோதமா வராங்கன்னு கண்ணீரோட இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. இது அவங்களுக்கு விரோதமா வேணும்ட்டு வரல, அவங்கள கர்த்தர் உயர்த்திட்டார் என்ற உணர்வை கண்டு பிசாசுக்கு எரிச்சலோட வருகிறான். ஆனாலும் தாவீது ஆண்டவரே பட்டயத்தை தீட்டல, ஆண்டவரே தளபதிகளை கூப்பிட்டு பேசல, தேவனை நோக்கி கூப்பிட்டார். அதே போல இந்த நேரத்துல ஐயோ இந்த கடன் கட்ட முடியலையே, இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியும், கண்ணீரோடு இருக்கிறவங்க எல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறபடியால் நீங்க தாவீதுக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிற, பயப்படாத நீர் அவர்களை முறியடிப்பாய், பயப்படாத நீ அவர்களை முறியடிப்பாய். எங்க ஜனங்கள் பிசாசுகளை முறியடிக்க ஜெயமெடுக்க தண்ணீர் புரண்டு ஓடுவது போல ஓடும்படியாக அவர்களுக்கு முன்பாக சத்துருக்கள் ஓடுவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஒவ்வொருத்தர் மேல உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், ஒவ்வொருத்தர் மேல உங்களுடைய கிருபை இறங்கட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தாவீதுக்கு நடந்த அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்க கிருபை தாங்க என்று ஜெபிக்கிறேன். எல்லாரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக அசுத்த ஆவிகள் புரண்டு ஓடுகிறதையும், ஆமென், அசுத்தங்கள் புரண்டு ஓடுகிறதையும், கடன் புரண்டு ஓடுகிறதையும், வியாதிகள் புரண்டு ஓடுகிறதையும் நீங்க காண போறீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஜெயம் தருவார். ஆமென். Amen. You are blessed. You are blessed.